நெல், சோளம், தானியங்கள் மற்றும் மரக்கறி பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட உள்ளது. சேதமடைந்த பல பயிர்களுக்கும் இழப்பீடு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய பணிப்பாளர் நாயகம் துஷார விக்ரமராட்சி தெரிவித்துள்ளார். இதற்காக அரசாங்கம் 3000 மில்லியன் ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இழப்பீட்டு விண்ணப்பங்களை முறையாக பூர்த்தி செய்த 1500க்கும் மேற்பட்டோரின் வங்கிக் கணக்குகளில் இழப்பீட்டுத் தொகை இடப்பட்டுள்ளதாக விவசாய பணிப்பாளர் நாயகம் துஷார விக்ரமராட்சி மேலும் தெரிவித்துள்ளார். இதன் கீழ் சேதமடைந்த பயிர்களுக்காக ஹெக்டேயர் ஒன்றுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் விவசாய பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அனர்த்தத்தினால் 5000 ஹெக்டேயர் சோளம், 9000 ஹெக்டேயர் தானிய பயிர் மற்றும் 6500 ஹெக்டேயர் மரக்கறி செய்கைகள் அழிவடைந்துள்ளன. இதேவேளை பாதிக்கப்பட்ட நெற்செய்கைக்கு நட்டையீடு வழங்கும் நடவடிக்கை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தம்மிக ரணதுங்க தெரிவித்துள்ளார். இதற்காக 7500 மில்லியன் ரூபாய் நிதியை நிதியமைச்சு வழங்கியுள்ளது. 1500 மில்லியன் சேதமடைந்த நெற்செய்கை நிலங்களை வைத்திருக்கும் 25000 விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தம்மிக ரணதுங்க தெரிவித்துள்ளார். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட 1 ஹெக்டேயர் நெல் வயலுக்கு 1,50,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.